ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த நாளிலே தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரு நிகழ்வை ஆதாரமாக கொண்டு சில நிமிடங்கள் உங்களோடு பேசி ஜெபிக்கலாம் என்று உங்கள் முன்னாலே நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்வை 2 சாமுவேலுடைய புஸ்தகத்திலே நாம் 11வது அதிகாரத்திலிருந்து அதை வாசிக்கிற போது சரியாக புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் தெரிந்த நீங்கள் என்ன காரியத்தை குறித்து நான் இப்பொழுது உங்களோடு பேசப் போகிறேன் என்பதை புரிந்து விட்டீர்கள். அதற்காக என் ஆண்டவரை நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிக்கிறேன். ஒரு நாள் மாலை மயங்குகிற நேரம், தாவீது ராஜா தன்னுடைய படுக்கையை விட்டு எழும்பி அவன் அரண்மனையின் உப்பரிக்கையிலே ஏறி போகிறான். அங்கே அவன் அருமையான தேவ பிள்ளைகளே காலார அப்படியே நடக்கிறான். வேதம் சொல்கிறது உலாத்தி கொண்டிருந்தான் என்று. அவன் காலார அப்படியே நடந்து கொண்டிருந்தான். அந்த நேரத்திலே அவன் ஒரு காட்சியை காண்கிறான். ஒரு ஸ்திரீ அங்கே ஸ்நானம் பண்ணி கொண்டிருக்கிறதை பார்க்கிறான். இந்த காட்சியை கண்ட அவனுடைய மதி மயங்குகிறது. ஆக அவன் அந்த ஸ்திரீயை அரண்மனைக்கு அழைக்கிறான். அவளோடு இவன் உறவு கொள்கிறான். ஆம், அருமையான தேவ பிள்ளையே, இந்த தாவீது அந்த ஸ்திரீயோடு விபச்சார பாவத்திற்குள்ளே விழுகிறான். தேவ பிள்ளையே, இந்த பாவத்தை தாவீது செய்ய காரணம் என்ன என்று வேதம் கூறுகிறது. அருமையானவர்களே, வாசிப்போம். 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் முதல் வசனத்தை. ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ராஃபாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீது எருசலேமில் இருந்துவிட்டான். தாவீது எருசலேமில் இருந்துவிட்டான். தேவ பிள்ளையே, நேர்முழங்கால் ஜெப வீரனே, வீராங்கனையே, ஆவே, இந்த மனிதன் இந்த பொல்லாங்கை, இந்த பாவத்தை, இந்த விபச்சாரத்தை செய்ய காரணமாக இருக்க ஆமென் காரணம். அருமையான தேவ பிள்ளையே, அவன் ஆமென் யுத்தத்திற்கு போக வேண்டிய அந்த மனிதன் யுத்தத்திற்கு போகாது அவன் வீட்டிலே இருந்ததுதான் இதற்கு காரணம் என்று இந்த வசனம் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, வேதத்தில் சில வசனங்களை நாம் பார்க்கிற போது தன்னுடைய கடமையில் சரியாக இல்லாதவன் ஆமென் எப்படிப்பட்டவன் என்பதை சில வேதத்தின் வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதில் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க நான் விரும்புகிறேன். வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 9வது வசனம். தன் வேலையில் அசதியாயிருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். அழிம்பனுக்கு. இந்த அழிம்பன் என்கின்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று எத்தனையோ புத்தகங்களை புரட்டினேன். ஆனாலும் அருமையான தேவ பிள்ளை, அது சரியான அர்த்தத்தை என்னால் கண்டுகொள்ள முடியவில்லை. ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன். அருமையார் தன்னுடைய கடமையிலே ஒழுங்கற்றவன். ஆமென்.
அவன் ஒரு சோம்பேறி, அவன் ஒரு ஆகாத மனிதன் என்று இந்த வசனத்திற்கு நான் அருமையான தேவ பிள்ளைகளே அர்த்தம் காண்கிறேன். மாத்திரமல்ல தேவ பிள்ளையே, எரேமியா 48வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிற போது, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். எப்படி? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அந்த ஆமென் வேலையை அதை சரியாக அதை ஆமென் செபையாக நிறைவேற்றாதவன் சபிக்கப்பட்டவன். வேதம் எவ்வளவு பயங்கரமா அருமையான தேவ பிள்ளைகளே எப்படிப்பட்டவர்களை கண்டிக்கிறது என்பதை இந்த வசனங்கள் வாயிலாக நாம் புரிந்து கொள்ளலாம். அருமையான தேவ பிள்ளையே, ஆக தாவீது யுத்தத்திற்கு போக வேண்டிய நாட்களில் யுத்தத்திற்கு போகாமல் அவன் வீட்டிலே இருந்தபடியினாலேதான் அவன் இந்த விபச்சார பாவத்திற்குள்ளே விழுகிறான். அருமையான தேவ பிள்ளையே, அவன் செய்த இந்த பயங்கர பாவத்தை மறைப்பதற்காக அவன் சில காரியங்களை துணிவோடு செய்கிறான். தேவ பிள்ளையே, அந்த பகுதிகளை நீங்கள் வாசிக்கிற போது அவன் என்ன என்ன அக்கிரமங்களை இந்த பாவத்திலிருந்து அவன் தன்னை மறைத்துக் கொள்வதற்காக செய்தான் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இப்போது நான் அதற்குள்ளே போக விரும்பவில்லை. தேவ பிள்ளையே, அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்திலிருந்து நாம் ஒன்றை புரிந்தாக வேண்டும். ஆண்டவருக்கு முன்னாலே எந்த காரியத்தை செய்வோம் என்று நாம் வாக்கு கொடுத்தோமோ அந்த காரியத்தை நாம் செய்யாது நம்முடைய மனசும் மாமிசமும் விரும்புகிற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த காரியங்களை நாம் செய்யாதிருப்போமே ஆனால், அருமையான தேவ பிள்ளையே, இந்த தாவீதுக்கு அவனுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட இந்த நிகழ்ச்சியை போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு நேராக செய்வேன் என்று சொல்லியும் செய்யாது நம்முடைய சந்தோஷத்திற்காக அல்லது நம்முடைய ஓய்விற்காக நாம் முடங்கி போவோமே ஆனால் நிச்சயமாக நாமும் இப்படிப்பட்ட பொல்லாத பயங்கரங்களுக்குள்ளே சிக்கி போவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்பதை இந்த நேரத்தில் அருமையான தேவ பிள்ளைகளே உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எடுத்துக்காட்ட என் ஆண்டவர் என்னை பாரப்படுத்தினபடியினாலே நான் உங்களுக்கு முன்னாலே இந்த வார்த்தைகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளையே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளையே, தேர்முழங்கால் ஜெப வீரரே, வீராங்கனையே, உன்னையும் என்னையோ இந்த தேசத்திலே ஒரு விடுதலை உருவாக வேண்டும் என்கின்ற நிலையிலே என் ஆண்டவர் ஒரு யுத்த வீரனாக, ஒரு யுத்த வீராங்கனையாக களத்திலே இறக்கி விட்டிருக்கிறார் என்பதை நாம் ஒரு காலம் ஒரு நாளும் மறந்து போக வேண்டாம். தேவ பிள்ளையே, நாம் யுத்த வீரர்களே, ஆனால் நம்முடைய கரங்களிலே துப்பாக்கி இருக்க வேண்டும். ஆனால் நாம் துப்பாக்கியை கரங்களில் ஏந்தவில்லை. அதற்கு மாறாக அருமையான தேவ பிள்ளையே, நாம் நம் கரங்களிலே துதி என்கின்ற துப்பாக்கியை ஏந்தி எதிரிகளுக்கு முன்னாலே போரிட்டு கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாம் மறந்து போக வேண்டாம். தேவ பிள்ளையே, மாத்திரமல்ல, விசுவாசம் என்கின்ற கேடகத்தையும் நம் கையிலே ஏந்தி நாம் பகைவர்களுக்கு முன்னாலே போராடி கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாம் மறந்துவிட வேண்டாம். அருமையான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா,
அல்லேலூயா. இந்த போராட்டத்திலே நாம் சோர்ந்து போகக்கூடாது. இந்த போராட்டத்திலே நாம் தளர்ந்து போகக்கூடாது. நம்முடைய நேர்முழங்கால் ஆமென் முடங்கி போகக்கூடாது. நம்முடைய விசுவாசம் தொய்ந்து போகக்கூடாது. ஓ துதி ஆமென் முடங்கி போகக்கூடாது தேவ பிள்ளையே. இப்படியாக நமக்கு குறித்த இந்த வேளையிலே நாம் உண்மையும் செம்மையும் நேர்மையும் உள்ளவர்களாக இருப்போமையானால் நம்மை கொண்டு யுத்தமின்றி கத்தியின்றி யுத்தமின்றி ரத்தமின்றி என் ஆண்டவர் ஒரு மகா பெரிய கிரியையை இந்த தேசத்திலே நடப்பிக்க போகிறார். நிச்சயம் நடப்பிப்பார் தேவ பிள்ளையே, நிச்சயம் நடப்பிப்பார். ஆமே, அதை நான் உறுதியாய் விசுவாசிக்கிறேன். என்னோடு இணைந்து ஆமே ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேர்முழங்கால் ஜெப வீரரே வீராங்கனே, இதை நீ புரிந்தாக வேண்டும் என்று ஆமே என் ஆண்டவர் விரும்புகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, எப்படியாக நாம் தொடர்ந்து ஜெபிப்போமையானால் இந்தியா மத சுதந்திரம் பெற்ற ஜனநாயக குடியரசு என்கின்ற உரிமையை ஆமே நாம் பெற்றுக்கொள்வோம். மாத்திரமல்ல தேவ பிள்ளையே, இந்தியாவின் பல மாநிலங்களிலே இன்னும் மதமாற்று தடை சட்டம் என்கின்ற கொடிய அரக்கன் இருந்து கொண்டிருக்கிறாரே, அதை நாம் முற்றிலும் முறியடித்து காட்டுவோம் தேவ பிள்ளையே. இந்தியாவிலே ஒரு மகாபெரிய எழுப்புதலை காண்போம். இந்தியா இயேசுவுக்கு சொந்தம் ஆமே ஆவதை நம்மாலே நம்முடைய கண்களாலே பார்க்க முடியும் தேவ பிள்ளையே. ஆகிய சில நிமிடங்கள் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? இந்த நேரம் ஜெபிப்பது மாத்திரமல்ல தேவ பிள்ளையே, இந்த காரியத்தை வைத்து முழங்காலிலே நின்று நீங்கள் போராடியாக வேண்டும். அருமையானவர்களே, ஜெபிப்போமா? ஓ லார்ட், mighty Father, wonderful Jesus, நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். பரிசுத்தரே, எங்கள் நல்ல தேவனே, இயேசுவே, என்னுடைய அருமையான உடன்பிறப்புகள் நேர்முழங்கால் ஜெப வீரர்கள் வீராங்கனைகளுக்கு நேராக இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. என் ஆண்டவரே, சென்ற நாட்களிலே பீகாரிலே நடைபெற்ற தேர்தல் முடிவுகள் எங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது ஆண்டவரே. காரணம், மதவாதம் தேசத்திலிருந்து அப்புறப்பட்டு போக வேண்டும் என்று நாங்கள் போராடி ஜெபித்தோம். ஆனால் ஆண்டவரே, வந்த ரிசல்ட் ஆண்டவரே, தேவாதி தேவனே, எங்களை ஆண்டவரே பிரமிப்பை ஆண்டவரே ஊட்டிவிட்டது ஆண்டவரே. ஆகே என் ஆண்டவரே, இந்த ஆமே தேர்தல் வெற்றி 100க்கு 100 ஆமே ஆண்டவரே தேவரே, அப்பா பிதாவே, இயேசுவே தேவரே. தேர்தல் விதிகளுக்கு அப்பாலே செயல்பட்டு ஆமென் இந்த ரிசல்ட்டை பெற்றார்கள் என்பது ஆண்டவரே தேசம் முழுவதுக்கும் அவர்கள் ஆண்டவரே தேவரே தேவரே எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தரே, தொடர்ந்து பல மாநிலங்களிலேயும் ஆண்டவரே தேர்தல் நடைபெறப் போகிறது. அங்கெல்லாம் இப்படிப்பட்ட கைங்கரியங்களை செய்து என் ஆண்டவரே வெற்றி 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 என்று ஆண்டவரே ஜனங்களை கர்த்தாவே தேவனே அப்பா பிதாவே ஆமே நம்ப பண்ண முயற்சிக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த காரியத்திற்குள்ளே நீர் செயல்பட வேண்டும். என் ஆண்டவரே, நாங்கள் யாரையும் ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஜெயமோ கர்த்தரால் வரும். தேசம் இயேசுவை அம்மேன் காண ஆண்டவரே எப்படிப்பட்ட கைங்கரியங்களில் இருந்து ஆண்டவரே தேசத்தை விடுபடுத்தும் ஆண்டவரே. மதவாத அரசியல் தேசத்தில் இருந்து அப்புறப்பட்டு போக வேண்டும் ஆண்டவரே. அதற்காக நீர் எங்களை களத்திலே இறக்கி விட்டிருக்கிறீர், போர் வீரர்களாக வீராங்கனைகளாக. அதை என்னுடைய உடன்பிறப்புகள் புரிந்து கொண்டு இந்தியாவிலே ஆமே என் ஆண்டவர் மகிமைப்பட, மதவாதம் வீழ்ந்து போக, தேசம் இயேசுவை காண, தேசத்திலே ஒரு மகாபெரிய எழுப்புதல் உருவாக, இந்தியா மத சுதந்திரம் பெற்ற ஜனநாயக குடியரசு என்பதை நிரூபிக்க எல்லா மாநிலங்களிலும் இருந்து
ஆண்டவரே, மதவாத அரசியல் அப்புறப்பட்டு போக, மதமாற்று தடை சட்டங்கள் உடைந்து நொறுங்கி சிதற ஆண்டோடைய கரத்திலே அபே தாழ்மையோடு எங்களுடைய விண்ணப்பங்களை வைக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்ய போகிற தேவர்க்காய் சோத்திரம். எங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை நீர் கேட்டீர் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஜெபத்தை செய்ய என் அருமையான உடன்பிறப்புகளுக்கு ஆண்டவரே நீர் இரக்கம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.